குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்குறதுங்க ஆசாரி சிக்கனுங்க. ஆசாரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேங்க, ஒரு தக்காளி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு பல் 5 எடுத்து வச்சுருக்கேன், மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, சிக்கன் 1/4 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4 எடுத்து வச்சுருக்கேங்க, தேவையான அளவு எண்ணெய், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனுங்க நம்ம எடுத்துக்கலாங்க கடைசியில் இதிலேருந்து. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றுங்க. நான் கம்மியாக யூஸ் பண்ணணுன்ட்டு கம்மியாக ஊற்றிருக்கேங்க. இதில் இந்த பட்டை 2, கிராம்பு 4, சோம்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய், உப்பு, காரம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நம்மளுக்கு கம்மியாக வேணும்னு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்குதுங்க. இதில் வெங்காயம் போட்டுடலாங்க, தக்காளி போட்டுடலாங்க. குட்டி தக்காளியே 1 போட்டால் போதுங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க, பூண்டு பல் போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இதில் அப்படியே இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இது நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. சிக்கன் போட்டதும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுடலாங்க. மல்லித்தூள் போட்டுடலாங்க. சாம்பார் தூள் போட்டுடலாங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிடலாங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது நல்லா வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க ஆசாரி சிக்கன். இன்னும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ அந்த சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ஆசாரி சிக்கன். சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.